ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட டே 7க்கான மெயின்ஸ் டிஏ செஷன். எப்பயும் போலதான் வழக்கம் போல பார்க்க போறீங்க, ட்ரை பண்ண போறீங்க, சால்வ் பண்ண போறீங்க. ஓகேவா. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பை சார்ட், செகண்ட் இன்னொரு பை சார்ட், சப் கொஸ்டின், அஞ்சுமே ஒர்த்தான கொஸ்டின் மக்களே, ஒர்த்தான சப் கொஸ்டின். ஓகேவா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? எப்பவும் போல. அதுக்கு முன்னாடி நான் பென்சில் செட்டப் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே என்ன கொடுத்துருக்காங்க? 5 பைக் இருக்கான். 5 பைக் இருக்கான். PQRSTன்னு 5 பைக் இருக்கான். இது வந்து 2 மணிக்கு கிளம்புதான். எங்க இருந்து எங்க? டெல்லியில இருந்து சென்னைக்கு. ஓகேவா. அதே சேம் டைம்ல, அட் த சேம் டைம், அப்பனா அதே 2 மணிக்கு இன்னொரு 5 பைக் UVW XY. இதெல்லாம் எங்க இருந்து எங்க கிளம்புதான்? சென்னை டு டெல்லி. சோ இந்த 5 பைக் உங்களுக்கு டயக்ராமா சொல்லிடுறேன், புரியும். ஒரு 5 பைக்கு, இது டெல்லி, இது சென்னைன்னு வச்சுக்குவோம். இது டெல்லி, இது சென்னை. ஓகேவா. ஒரு 5 பைக்கு இங்க இருந்து கிளம்புது. என்னென்ன பைக்கு? UVWXY. இன்னொரு 5 பைக்கு இங்க இருந்து கிளம்புது. என்னென்ன? மக்களே, PQRST. ஓகே. இந்த 5 சென்னை நோக்கி போகுது, இந்த 5 டெல்லி நோக்கி போகுது. 2 ஒரே டைம் தான் கிளம்புது. ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பைக் P takes least among them to complete the journey. ஜேர்னி கம்ப்ளீட் பண்றதுக்கு P தான் லீஸ்டா எடுத்துக்கிறது. லீஸ்டா எடுத்துக்கிறது என்னத்தங்க லீஸ்டா எடுத்துக்கிறோம்? டயத்தை தான் சொல்றாங்க. அப்போ P தான் லெஸ் டைம் எடுக்குது. ஓகேவா. லீஸ்ட் டைம் எடுத்துக்கிறது. என்னங்க பாயிண்ட் வந்ததுல இருந்து நமக்கு எழுத வர மாட்டேங்குது. லீஸ்டான டைம் எடுத்துக்கிறது தான். ஓகேவா. அப்போ P இங்க ரீச் ஆயிருமா? ஃபர்ஸ்ட் எல்லாரையும் அமங் தெம்னா என்ன அர்த்தம்னா, இந்த 5 பேரு, இந்த 5 பேர் எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றாங்க. 10 பேர்ல ஃபர்ஸ்ட் P ரீச் ஆகுறான். அதாவது ஃபர்ஸ்ட் எப்படா இவன் சொல்லுவேன், இவங்களை எப்படா இவன் கூட கம்பேர் பண்ணோம்னா, டெல்லி டு சென்னைனாலும் சென்னை டு டெல்லினாலும் என்ன அர்த்தம்? ஒரே டிஸ்டன்ஸ் தானே. இங்க இருந்து இங்க 5000 கிலோமீட்டர்னாலும் இங்க இருந்து இங்கேயும் அதே 5000 கிலோமீட்டர் தானே. அப்ப இவன் ஃபர்ஸ்ட் ரீச் ஆறானா இவனுக்கு அப்புறம் தானே எல்லாரும் ரீச் ஆவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பியோட ஸ்பீட் தான் ஹையஸ்டா இருக்கும்னு அர்த்தம். பியோட ஸ்பீட் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்னு அர்த்தம். ஓகே, அது ஓகே. எங்கேயாவது தேவைப்படலாம், தேவைப்படாமலும் போகலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? பைக் QRST மிச்ச 4 பைக் சொல்றாங்க. had to travel combined distance of 7500. இவங்க எல்லாரும் சேர்ந்து கம்பைண்டா 7500 டிராவல் பண்ணுமா? எதுக்கா? டு ரீச் சென்னை. சென்னை ரீச் பண்றதுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து கம்பைண்டா 7500. அதாவது ஒண்ணும் இல்லைங்க. P இங்க ரீச் ஆகிறப்ப Q இங்க இருக்கலாம், R இங்க இருக்கலாம், S இங்க இருக்கலாம், T இங்க இருக்கலாம். சோ எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா தனித்தனி டிஸ்டன்ஸ் இருக்குமா? இவன் டு சென்னை, இவனுக்கும் சென்னைக்கும், இவனுக்கும் சென்னைக்கும், எஸ்ஸுக்கும் சென்னைக்கும், எஸ்ஸுக்கும் சென்னைக்கும், இந்த மாதிரி 4 பேத்துக்கும் தனித்தனி டிஸ்டன்ஸ் இருக்குமா? இந்த எல்லா டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணோம்னா என்ன வருமா? கம்பைண்டா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 7500 வருமா? ஓகேவா. அப்போ இந்த எல்லா டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணா 7500 வருதான். அதே மாதிரி அடுத்து என்ன சொல்றாங்க? while அதே டயத்தில் UVWXY had to travel combined distance of 7200 kilometer to reach Delhi. எதுக்கு? இப்ப சென்னை P ரீச் பண்றப்ப இவனும் யாரும் ரீச் பண்ணிருக்க மாட்டான்ல. இவன் எல்லாருமே இங்க நடுவுல இருப்பான். WXY இப்படி இருக்கான்னு வச்சுக்கோங்க. இங்க டு டெல்லி, இங்க டு டெல்லி, இங்க டு டெல்லி, இங்க டு டெல்லி, இங்க டு டெல்லி. இந்த எல்லா டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வருதான்? 7200 வருதான். ஓகே, சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஐ வில் சால்வ் ஹியர்.
என்ன கொடுத்துருக்காங்க? பை சார்ட் பிலோ ஷோஸ் த டிகிரி டிஸ்ட்ரிபியூஷன். டிகிரி டிஸ்ட்ரிபியூஷன்னா டோட்டல் டிகிரி எவ்வளோங்க இருக்கும்? 360 டிகிரி. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன். பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும்? 100%. நல்லா யாகம் வச்சுக்கணும். 360 ஈஸியா யாகம் வைக்கிற மாதிரி இருந்துக்கணும். ஓகேவா? டிகிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் QRST ஃப்ரம் சென்னை வென் P ரீச்டு சென்னை. P சென்னை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் QRSTக்கு சென்னையை ரீச் பண்ண எவ்வளவு வரும்ன்றதுக்கான இண்டிவிஜுவல் டிகிரி டிஸ்ட்ரிபியூஷன் இங்க கொடுத்துருக்கான். ஓகேவா? P இல்ல QRSTக்கு டோட்டலா எவ்வளவுங்க எடுத்துக்கிறோம்? அப்ப டோட்டலா 360 டிகிரி இருக்குல்ல, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தானே இங்க டோட்டலா எல்லாத்தையும் சேர்த்தா 360 டிகிரி தான் எவ்வளவு இருக்கும்? அந்த மேல கொடுத்துருக்க 7500 இருக்குமா? இந்த 7500 இருக்குமா? ஏன் இவங்க எல்லாரும் சென்னைக்கு போக வேண்டிய கம்பைன் டிஸ்டன்ஸ் தான் இங்க தனித்தனியா கொடுத்துருக்கான். Qக்கு எவ்வளோ, Rக்கு எவ்வளோ, Sக்கு எவ்வளோ, Tக்கு எவ்வளோன்னு. அப்போ இங்க நமக்கு P டோட்டலா சென்னை வந்துட்டான். சென்னை ரீச்டு. சென்னை ரீச் பண்ணிட்டான். QRST இவங்க எல்லாரும் இன்னும் சென்னையை ரீச் பண்ணல. இவங்க எல்லாரும் டு ரீச் சென்னை எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்றத டிகிரி டிஸ்ட்ரிபியூஷன்ல கொடுத்துருக்கா. நம்ம இங்க வேல்யூவா எழுத போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? டிகிரி டிஸ்ட்ரிபியூஷன்ல கொடுத்துருக்கா. நம்ம இங்க வேல்யூவா எழுத போறோம். டோட்டலா இவங்க எல்லாரும் சேர்ந்து டிராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 7500. அப்போ இங்க Q மட்டும் எவ்வளவு? 86.4 டிகிரியா? அதாவது 360 தான் 7500னா 86.4 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா போதும். இதை இங்க மல்டிப்ளை பண்ணும், இதை இங்க டிவைட் பண்ணும். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப இதை எப்படி எழுதலாம்? 86.4 divided by 360 into 7500 இப்படி எழுதிக்கலாமா? இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். இந்த பாயிண்ட்டுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிருமா? பாயிண்ட் இல்ல. ஓகேவா? 36ஐயும் இதையும் அடிச்சு கொடுத்தோம்னா 864ஐயும் அடிச்சு கொடுத்தோம்னா 1 பேலன்ஸ் 2 4 பேலன்ஸ் 2 4. ஓகேவா? இப்போ 6ஐயும் 144ஐயும் அடிச்சு கொடுத்தோம்னா 24. இப்போ 24 into 75 பண்றவே அறிவாளி. மகா அறிவாளி என்ன பண்ணுவானா 74 300/4ன்னு எடுத்துக்குவான். கேன்சல் பண்ணா 6 into 300 எவ்வளோ? 1800. முடிஞ்சு. ஓகேவா? முடிஞ்சா எப்படி பேப்பர்ல இப்பெல்லாம் தனியா எடுத்து எழுத மாட்டான். இந்த 75 ரவுண்ட் பண்ணிட்டு 300/4 கேன்சல் இன்டு அவ்வளவுதான் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவான். ஓகேவா? சரி, இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இது 72 டிகிரியா? இது இன்னும் ஈஸி. 72/360 into 7500 0000 கேன்சல். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 360 தானே இருக்கும். ஒரு ஜீரோ தான் கேன்சல் ஆகும், இன்னொரு ஜீரோ இருக்கும். 750 into 2 எவ்வளோ? 1500. அடுத்து 96. இது ரெண்டுக்கும் ரேஷியோ தெரியணுங்க உங்களுக்கு. இது ரெண்டையும் ரேஷியோ எடுத்தோம்னா 3:4. அதாவது 72 3 பார்ட்டா இருக்கும்பொழுது 96 4 பார்ட். உங்களுக்கு 24 டேபிள் தெரியும்னா ஈஸி. 24 48 72 96. இது 3 பார்ட்னா இது 4 பார்ட். ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ 3 பார்ட்டா இருந்தா 72ஓட வேல்யூ 3 பார்ட்டா இருந்தா 96ஓட வேல்யூ 4 பார்ட்னு எழுதிடலாமா? 72ஓட வேல்யூ அதாவது R 3 பார்ட்டா இருக்கும் பட்சத்தில் S 4 பார்ட்டா. அப்ப இது 1500னா இது 2000. இப்போ 105.6 டிகிரி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சு. 105.6 divided by 360 into 7500. 00 கேன்சல். இந்த ஜீரோக்கு பதிலா இந்த பாயிண்ட் போயிரும். 36ஐயும் 1056ஐயும் அடிச்சோம்னா 1 பேலன்ஸ் 4 7 பேலன்ஸ் 3 6 176. இங்க கீழே 6 இருக்கும். 6ம் 176ம் அடி ஆகாது. இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிருச்சு. அப்ப 75க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? 300/4ன்னு போட்டுக்கலாமா? 4ஐயும் 176ஐயும் அடிச்சோம்னா 44. 6ஐயும் 300ஐயும் அடிச்சோம்னா 50. 44 into 50 2200. இப்படி பண்றவன் அறிவாளி. மகா அறிவாளி என்ன பண்ணுவான்? இவ்வளவு கஷ்டப்படவே மாட்டான். 105.6 டிகிரின்றத கண்ணால கூட திரும்பி பார்க்க மாட்டான். கடகடன் இதை ஆட் பண்ணுவான்.
2000, 3500, 4300, 5300 இருக்கு இப்போ நம்ம கையில. டோட்டலா இங்க 7500 இருக்கு. அப்ப பேலன்ஸ் எவ்வளோ? 2200 நீங்க போட்டு வேலையை முடிச்சுட்டு போயிருவான். ஓகேவா? ஒரு சார்ட் முடிஞ்சு. அடுத்த சார்ட். அவ்வளவுதான். டைம் டிஃபரன்ஸ் நல்லா கிடைக்கும். அவனை விட நீங்க 20 செகண்ட் அதிகமா எடுக்கலாம். எப்படி பண்றப்ப? இந்த மாதிரி டோட்டல் பண்றப்ப பெர்சன்டேஜை டிவைட் பண்ணாம பண்றப்ப. ஓகேவா? ஓகேவா? சரி, கிளியர் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பை சார்ட் என்ன கொடுத்துருக்கான்? அதேதான், இதுவும் டிகிரி டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஆனா UVWXYக்கு எப்போனா பி சென்னையை ரீச் பண்றப்ப, அதாவது பி சென்னையை ரீச் பண்றப்ப இவங்களுக்கு டெல்லியை ரீச் பண்ண எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்கறான். அதேதான், பி சென்னையை ரீச் பண்றப்ப UVWXYக்கு டெல்லி ரீச் பண்ண எவ்வளவு தூரம்? Y என்ன கண்டுபிடிக்க போறோம்? டு ரீச் டெல்லி டோட்டல் டிஸ்டன்ஸ் 7200. இந்த சம்ம எப்படிங்க பண்ணுவோம்? ஏதோ ஒரு டிகிரி வேல்யூ இருக்கும். இங்க பண்ண மாதிரியே தான் பை 360 போட்டு இன்ட்டு 7500 பதிலாக 7200 போடுவோமா? 0 கேன்சல் ஆகுமா? இது 20யா? இதை முன்னாடியே செஞ்சு வச்சா அங்க இருக்க டிகிரியை டைரக்டா 20ல மல்டிப்ளை பண்ணி போட்டா வேலை முடிஞ்சா. அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ யூக்கு வந்து 100 டிகிரின்னு கொடுத்துருக்கானா, அப்போ 100/360 இன்ட்டு 7200 போடுறதுக்கு பதிலாக நான் இதை முன்னாடியே 20ன்னு சிம்பிளிஃபை பண்ணி வச்சிட்டேன். ஸோ 100 இன்ட்டு 20 2000 முடிஞ்சா. 120 இன்ட்டு 20 2400 முடிஞ்சா. 60 இன்ட்டு 20 1200 முடிஞ்சா. 50 இன்ட்டு 20 1000 முடிஞ்சா. 30 இன்ட்டு 20 600. டோட்டல் 7200 இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 4400, 5600, 6600, 7200 கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்குல்ல? சப் கொஸ்டின் போலாமா? அவ்வளவுதான், சம்ம முடிஞ்சு அப்படின்னு நினைப்போம். ஆனா சப் கொஸ்டின் ஒன்னும் கன்னா வச்சிருக்கானுங்க. டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் கான்செப்சுவலா படிச்சிருந்தீங்கன்னா செம்மையா பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? செம்மையா பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப் கொஸ்டின் போலாமா? என்ன சொல்றான்? ஸ்பீட் ஆஃப் பி இஸ் 100% மோர் தென் ஆர். பியோட ஸ்பீடு ஆரை விட 100% அதிகமா இருக்கான். அப்போ ஆரோட ஸ்பீடு 1 பார்ட்டா இருந்தா பியோட ஸ்பீடு 2 பார்ட்டா இருக்குமா? இது ஸ்பீட் ரேஷியோவா? ஓகே. அண்ட் டைம் டேக்கன் பை எக்ஸ் டு ரீச் டெல்லி டு சென்னை. எக்ஸுக்கு டோட்டலா டெல்லியில இருந்து சென்னை போறதுக்கான டைம் எவ்வளவு எடுக்கிறான்? 30 ஹவர்ஸ் எடுக்குதான். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ் அண்ட் டி. எக்ஸுக்கும் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும், வேற யாருக்கு கண்டுபிடிக்கணும்? டிக்கும் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்பதான் இந்த டயத்தை டிவைட் பண்ணி எக்ஸோட ஸ்பீடு எடுக்கலாம். எக்ஸோட ஸ்பீடை வச்சுதான் டியோட ஸ்பீடை எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, இவங்களோட ஸ்பீட் ரேஷியோ 2:1. பி சென்னை ரீச் பண்றப்ப ஒரு டைம் எடுத்திருப்பான்ல. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறேன். 10 மணி நேரம் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதே 10 மணி நேரத்துல ஆர் எங்க இருப்பான்? நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 1500 மீட்டர், 1500 கிலோமீட்டர் பின்னாடி இருப்பான். ஓகேவா? பின்னாடி இருப்பானா? ஸ்பீட் ரேஷியோ 2:1. இதே டயத்துல டைம் சேம்னா டிஸ்டன்ஸோட ரேஷியோ எப்படிதான் இருக்கும்? 2:1 தான் இருக்கும். எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னா ரெண்டாவது டே 2ஓட மெயின்ஸ் லெவல் டிஐ செஷனை எடுத்து பாருங்க. ஓகேவா? ப்ராப்பரா சொல்லியிருப்பேன். எப்போ இந்த ரெண்டும் சேமா இருக்கும், எப்போ இன்வெர்ஸா இருக்கும், எப்போ எது சேமா இருக்கும் பொழுதுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸோட ரேஷியோ 2:1. இந்த டைம் நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. நான் எக்ஸாம்பிளுக்கு 10 ஹவர்ஸ்ன்னு எடுத்தேன், என்னன்னே தெரியாது. சரி, இந்த டயத்துல இவங்க டிஸ்டன்ஸ் வந்து 2:1னா இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோங்க இருக்கு? 1 பார்ட் இருக்கான். இந்த 1 பார்ட்னா எவ்வளோனா இவன் பின்தங்கி இருக்கிற 1500. அதாவது இந்த டிஃபரன்ஸ் வந்து 1500. 1500 இவனை விட கம்மியா இருக்கான், அதனாலதான் பின்தங்கி இருக்கான். அப்போ இவன் டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பான்? 3000 டிராவல் பண்ணிருப்பான். இவன் 1500 தான் டிராவல் பண்ணிருப்பான். மிச்சம் இந்த டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணா இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஓகேவா? கிளியரா? இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 3000 கிடைச்சிருச்சா?
டோட்டல் டிஸ்டன்ஸ் 3000 கிடைச்சிருச்சா? எக்ஸ் டோட்டலா எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறான்ட்டாங்க? 30 ஹவர்ஸ்ன்ட்டாங்க. சோ எக்ஸோட ஸ்பீடு கிடைச்சிருமா? நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 100ன்னு கிடைக்குமா? எக்ஸோட ஸ்பீடு 100 முடிஞ்சா எக்ஸோட ஸ்பீடு 100 வந்துருச்சா? இன்னும் டீயோட ஸ்பீடு மட்டும் கண்டுபிடிச்சோம்னா சம்மு முடிஞ்சா? டீயோட ஸ்பீடு மட்டும் கண்டுபிடிச்சா சம் முடிஞ்சா? சரி, இங்க பாருங்க. எக்ஸ் வந்து இன்னும் 1000 டிராவல் பண்ணும், டி வந்து 2200 டிராவல் பண்ணும். அப்போ ஸ்டார்ட் ஆனப்ப இருந்து டோட்டல் 3000 டிஸ்டன்ஸ். எக்ஸ் வந்து இன்னும் 1000 டிராவல் பண்ணும். அப்ப ஏற்கனவே எவ்வளவு டிராவல் பண்ணிட்டான்? 2000 டிராவல் பண்ணிட்டானா? 2000 டிராவல் பண்ணிட்டானா? ஏற்கனவே 2000 டிராவல் பண்ணிட்டான். எக்ஸோட ஸ்பீட் நம்மளுக்கு தெரியும் 100, இப்பதான் கண்டுபிடிச்சோம். இப்ப எக்ஸ் டோட்டலா எவ்வளவு நேரங்க டிராவல் பண்ணிருப்பான்? 20 ஹவர்ஸ் டிராவல் பண்ணிருப்பானா? 20 ஹவர்ஸ் டிராவல் பண்ணிருப்பானா? எப்போ பி வந்து சென்னை ரீச் ஆனா அந்த டயத்துல, அதை வச்சுதான் 1000 குறைச்சு 2000 எடுத்திருக்கோம். அப்போ பி வந்து சென்னையை ரீச் பண்ண 20 ஹவர்ஸ் எடுத்திருக்கான். எல்லாருமே அப்போ அந்த டயத்துல 20 மணி நேரம் டிராவல் பண்ணி இருப்பாங்க. அது போக மிச்சம் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணாதான் என்ன ஆகும்? சென்னையை ரீச் பண்ண முடியும். பி மட்டும் தான் 20 ஹவர்ஸ் டிராவல் பண்ணியே ரீச் பண்ணியிருப்பான் ஏற்கனவே. ஓகேவா? இப்போ டீயும் அதே 20 ஹவர்ஸ் டிராவல் பண்ணியிருக்கப்ப எவ்வளவு பின்தங்கி இருக்கான்? 2200 பின்தங்கி இருக்கானா? 2200 பின்தங்கி இருக்கானா? இப்போ ஏற்கனவே எவ்வளவு டிராவல் பண்ணிருப்பான்? 800 டிராவல் பண்ணிருப்பானா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்ல? இப்போ 800/20 எவ்வளோ? 40யா? டீயோட ஸ்பீடு எவ்வளோன்னு கிடைச்சிருச்சா? டீயோட ஸ்பீடு எவ்வளோ? 40. ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 60. முடிஞ்சு போச்சு, சம்மு முடிஞ்சு. உங்களுக்கு இன்னொன்று டவுட் வரலாம். எக்ஸ் வந்து சென்னை டு டெல்லி, டி வந்து டெல்லி டு சென்னை. எப்படி ரெண்டையும் கம்பேர் பண்றேன்னா, சென்னைக்கும் டெல்லிக்குனாலும் டெல்லிக்கு சென்னைக்குனாலும் டிஸ்டன்ஸ் சேம் தானே. இங்க இருந்து அங்க போக 5000 கிலோமீட்டர்னா அங்க இருந்து இங்க வரவும் 5000 கிலோமீட்டர் தான். அப்ப டிஸ்டன்ஸ் சேம். சோ இதை நான் கம்பேர் பண்ணிக்கலாம்ல? பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஓகேவா? செகண்ட் சப் கொஸ்டின் போவோமா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்னை அண்ட் டெல்லி அண்ட் சென்னை இஸ் 3000. நம்ம உயிரை கொடுத்து போன சம்ல கண்டுபிடிச்சதா இவன் இஃப்ல கொடுத்துட்டான். ஓகே, அப்போ நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணுவோம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் எப்பவுமே 3000 தான். எல்லா சம்முக்கும் போட்டு போயிடலாம் மெயின்ஸ்லன்னு சொல்லலாம். நான் தான் சொல்லி கொடுத்தேன், நான் ஒத்துக்கிறேன், நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஆனா அது இந்த சம்மல, இந்த டிஐல ஒரு இடத்துல பிரேக் ஆகும். அதாவது தேர்ட் கொஸ்டின்ல பிரேக் ஆகும். அது உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக தான் இந்த டிஐ மெயினா கொண்டு வந்தது. எங்கேயாச்சும் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகலாம். மிச்ச எல்லா கொஸ்டின்லயும் டோட்டல் டிஸ்டன்ஸ் 3000லயே மெயின்டைன் ஆகும். ஆனா ஒரு சப் கொஸ்டின்ல மட்டும் பிரேக் ஆகும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுதான் இதுல சொல்லி தரப்போறேன். ஓகேவா? அடுத்து ஸ்பீட் ஆஃப் எஸ் என்னன்ட்டான்? 50ன்ட்டான். எஸ்ஸோட ஸ்பீடா 50ன்ட்டான். ஸ்பீட் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இவ்வளவுதான். ஈஸிங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் 3000. இப்ப 3000 50 டிராவல் பண்ணா எஸ் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு நேரத்துல டிராவல் பண்ணிருப்பான்? சரி, அப்படி பண்ண வேணாம். எஸ் இன்னும் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு? 2000 கிலோமீட்டர் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப எஸ் ஆல்ரெடி எவ்வளவு டிராவல் பண்ணிருப்பான்? 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்பானா? என்ன ஸ்பீட்ல? 50ன்ற ஸ்பீட்லயா? இப்ப எஸ் டோட்டலா டிராவல் பண்ணது எவ்வளவு? 20 ஹவர்ஸா? எஸ் டோட்டலா இப்போ வரைக்கும் டிராவல் பண்ணது 20 ஹவர்ஸ். அதாவது டி சென்னையை ரீச் பண்ணும்போது எஸ் வந்து 20 ஹவர்ஸ் டிராவல் பண்ணியிருக்கான். அப்போ ஒய்யும் 20 ஹவர்ஸ் தானே டிராவல் பண்ணியிருப்பான். அதே டயத்துல ஒய்யும் 20 ஹவர்ஸ் டிராவல் பண்ணியிருப்பான். ஆனா எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கான்? 600 தான் இன்னும் ரீச் பண்ண. டெல்லி ரீச் பண்ணா அவனுக்கு 600 தான் தேவை. அப்ப 2400 ஆல்ரெடி டிராவல் பண்ணிட்டானா? டிவைட் பண்ணா என்ன வரும்? 120. இதுதான் என்னது? ஒய்யோட ஸ்பீடு. அவ்வளவுதான். ரொம்பலாம் கஷ்டப்படல. இந்த சம்மு ரொம்ப ஈஸியான சம். இந்த 5 சப் கொஸ்டின்லயே இதான் ஈஸியான சம்மு. ஆன்சர் என்னது? 120. ஒண்ணுமே இல்ல. எஸ்ஸோட ஸ்பீடை வச்சு எஸ்ஸோட பேலன்ஸ் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுல, ஏற்கனவே அவன் டிராவல் பண்ணது போக மிச்சம் டிராவல் பண்ண வேண்டியது போக ஏற்கனவே டிராவல் பண்ண பேலன்ஸ் டிஸ்டன்ஸை ஸ்பீட் வச்சு டிராவல் பண்ணான். அப்ப அதே டயத்துல ஒய் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அவனோட ஸ்பீடு கிடைச்சிரும் தானே. அவ்வளவுதான் பண்ணியிருக்கோம். ரொம்பலாம் பண்ணல. சப்ப கொஸ்டின் இருக்குதுலே. ஆனா அடுத்த கொஸ்டின் அப்படி இல்ல, வச்சு செய்யற கொஸ்டின். when Q reached சென்னை, என்னையவே வச்சு செஞ்சுச்சுங்க. ரொம்ப நேரம் யோசிச்சுதான் பண்ண முடிஞ்சு. ஆனா பண்ணலாம், லாஜிக்கா யோசிச்சு பண்ணோம்னா பண்ணலாம். Q reached சென்னை, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் யூ இஸ் 600. இப்போ பி ரீச் ஆயிட்டான் சென்னையா. கொஞ்ச நேரம் கழிச்சு கியூவும் சென்னையை ரீச் பண்ணுவானா? அப்போ டெல்லிக்கும் யூக்கும், அதாவது யூ அதே டிஸ்டன்ஸ், இவன் ரீச் பண்ண அதே டிஸ்டன்ஸ் தான் இவனும் ரீச் பண்ணான். அதே டிஸ்டன்ஸ் தான் யூ ரீச் பண்ணோம்.
அதுக்கு 600 கிலோமீட்டர் இன்னும் இருக்கா. ஓகேவா? ஓகேவா? அப்போ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் சென்னை. டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? வழக்கம் போல 3000 போட்டு போவோம். ஆனா இது தப்பு. பேர் சொல்லிட்டேன், இது தப்பு. இந்த சம்ம நம்ம செய்யலைன்னா என்ன பண்ணுவோம்? டேபிள்ல இருந்தா கண்டுபிடிச்சிருக்கான்னு நினைச்சு 3000 போட்டு ஸ்கிப் பண்ணுவோம். ஆனா அதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு ப்ரூவ் பண்றதுக்காக இந்த சம்மு. ஓகேவா? ஓகேவா? 3000 போடக்கூடாதாங்க, தப்பாங்க அது. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. Q, U இவன் ரெண்டை வச்சுதான் இப்ப பார்க்க போறோம். QU இவன் 2 பேரை வச்சுதான் பார்க்க போறோம். Qக்கு இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு தூரங்க இருக்கு? 1800 இருக்கா? ஆனா Uக்கு 2000 இருக்கா? இப்ப Q வந்து 1800 டிராவல் பண்ணி முடிக்கிறப்ப Uக்கு இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கான்? 600 இருக்கான். அப்ப இவன் 1800 டிராவல் பண்றப்ப இவன் 1400 டிராவல் பண்றானா? டிஸ்டன்ஸ் வந்து இவன் 1800 டிராவல் பண்றப்ப இவனால 1400 டிராவல் பண்ண முடியுது. அப்ப டிஸ்டன்ஸ் ரேஷியோ 9:7. டைம் சேம் தானே. இவன் 1800 டிராவல் பண்ண அதே டயத்துல இவன் 1400 டிராவல் பண்ணிருக்கான். மிச்சம் 600 இருக்கு. அப்போ டைம் சேமா இருந்துச்சுன்னா ஸ்பீட் ரேஷியோ என்னவா தான் இருக்கும்? 9:7 தான் இருக்கும். இது வந்து என்னது? ஸ்பீட் ரேஷியோ. நடுவுல எங்கேயோ ஸ்பீட் ரேஷியோ பாக்குறோங்க. நடுவுல எங்கேயோ ஸ்பீட் ரேஷியோ பாக்குறோம். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ்க்கும் ஸ்பீட் ரேஷியோ இப்படிதானே இருக்கும். நார்மலா Qவோட ஸ்பீடு 9 பார்ட்டா இருந்தா Uவோட ஸ்பீடு 7 பார்ட். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் இப்போ இவன் ஸ்டார்டிங்ல இருந்து Q வந்து ஸ்டார்டிங்ல இருந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவோ இருக்கு டெல்லியில இருந்து சென்னை வரைக்கும். இத டிராவல் பண்ண அதே டயத்துல U என்ன பண்ணுவான்? சென்னையில இருந்து அவன் டெல்லி வரான். சென்னையில இருந்து டெல்லி வரான். அதே டயத்துல ஒரு 600 கிலோமீட்டர் பின்தங்கி இருக்கானா? அதே டயத்துலன்னு அர்த்தம். அப்ப அதே டயத்துல ஸ்பீட் ரேஷியோ இதுனா டிஸ்டன்ஸ் ரேஷியோ என்னவா தான் இருக்கும்? 9:7 தான் இருக்குமா? எப்போ? டோட்டல் டிஸ்டன்ஸை Q டிராவல் பண்றப்பையும். இது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ். அதாவது இந்த இடத்துல நான் 9:7 எடுத்திருக்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்ல டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2 பார்ட்டா? இந்த 2 பார்ட்டா எவ்வளவு டிஃபரன்ஸ் காட்டுது? 600 காட்டுதா? டோட்டலா டிராவல் பண்றப்ப, அதாவது 2 பேருமே 2 PM தான் ஸ்டார்ட் பண்றான். டேட்டா இங்க இருந்து வச்சுக்கிருவோம். இதுல இருந்து டைரக்டா எடுப்போம். 2 PM 2 பேரும் ஸ்டார்ட் பண்றான். ஆனா Q வந்து ரீச் ஆகுறப்ப இவனால எவ்வளவுதான் ரீச் பண்ண முடியுது? Uவால 600 மீட்டர் பின்தங்கி தான் ரீச் பண்ண முடியுது. அப்ப அவங்களோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 9:7 ஸ்பீடை வச்சு கண்டுபிடிச்சிட்டோமா? இவங்க இப்ப வச்சதை வச்சு 9:7 கண்டுபிடிச்சு, இதை வச்சு ஸ்பீடு கண்டுபிடிச்சு, இதை வச்சு டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 2 பார்ட்டா 600னா 1 பார்ட் எவ்வளவுங்க? 300. இங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் வச்சுதானே இந்த டிஃபரன்ஸ் எடுத்தோம். அப்ப டோட்டல் 9 பார்ட் 2700. இந்த 7 பார்ட் 2100. இன்னும் 600 டிராவல் பண்ணா இவன் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிடுவானா? அப்ப இந்த சம்மோட ஆன்சர் என்னது? 2700. 2700 ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. இப்ப ஆன்சர் என்னது? நன் ஆஃப் திஸ். அவ்வளவுதான். இந்த சம்மில இருந்து என்ன கத்துக்கலாம்? கண்ணை மூடிட்டு சம்மில் இருக்கிறத போடக்கூடாது. 2 சம்முக்கு ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதை போடக்கூடாதுன்னு கத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஒருத்தான சம்முங்க. இந்த 5 சப்கொஸ்டின்லயே இதுதான் ஒருத்தான சப்கொஸ்டின். இந்த இடத்துல நீங்க ஸ்பீடும் இருங்க காட்டுறேன். எந்த இடத்துலன்னு. இந்த இடத்துல இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டோட்டல் டிஸ்டன்ஸும் 9:7 ரேஷியோ தான் கண்டுபிடிக்க முடியாது. அந்த இடத்துல லாஜிக்கா தோணாது. எக்ஸாம்ல இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ண வேண்டிய கொஸ்டின். உங்களுக்கு இந்த இடத்துல தோணலைன்னா நான் சொல்லுவேன் 5 சப்கொஸ்டின் பண்ணாதீங்கன்னு. ஆனா இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்றதுக்கு ஒர்த்தான கொஸ்டின்ங்க. அந்த அளவுக்கு டூ மச் ஒர்த். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இஃப் ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் R and W, Rக்கும் Wக்கும் ரேஷியோ என்னன்ட்டான்? ஸ்பீட் ரேஷியோ 115:138. சரியா? ஸ்பீட் ஆஃப் P கொடுத்துருக்கான். இது நம்மளுக்கு தேவையில்ல. அட் வாட் டைம் P ரீச் சென்னை P ரீச் பண்றப்ப டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ P எவ்வளோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுல Pயோட ஸ்பீடை டிவைட் பண்ணோம்னா P எவ்வளோ டைம் எடுத்துக்கிறான்னு தெரிஞ்சிடும்.
எல்லாருமே 2 PM தான் ஸ்டார்ட் பண்றாங்க, அதாவது மதியம் 2 மணிக்கு. அப்ப இதுல இருந்து இந்த டயத்தை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் எக்ஸாக்ட் டைம் தெரிஞ்சிடும். ஓகேவா? சரி, ஆருக்கும் டபிள்யூக்கும் ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துட்டானா, அப்படியே இங்க வாங்க. ஆருக்கு இன்னும் டிராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் 1500, ஆனா டபிள்யூக்கு 1200. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 23 பார்ட் ஸ்பீடுனால இந்த டபிள்யூ வந்து எக்ஸ்ட்ராவா 23 பார்ட் ஸ்பீடு வச்சிருக்கானா, இந்த ஸ்பீடுனால அவன் எவ்வளவு டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ராவா கவர் பண்ணியிருக்கான்? ஆரை விட 300 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவா கவர் பண்ணியிருக்கானா? 300 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவா கவர் பண்ணியிருக்கானா? கிளியரா? 300 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவா ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கான், ஆல்ரெடி கவர்டு. என்னடா படக்குன்னு ஸ்பீட்ல இருந்து டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன்னா அதே ரேஷியோ தானே இங்கேயும் இருக்க போகுது. 115 138 ஸ்பீட் ரேஷியோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்ப டிஸ்டன்ஸ் ரேஷியோவும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் எங்க எடுத்தாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும். போன சம் ஒரு எக்ஸாம்பிள், இந்த சம் ஒரு எக்ஸாம்பிள். சோ இந்த 23 பாட்ரா 300னா இங்க இவன் டிராவல் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும்? 1500. இவன் டிராவல் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும்? 1800. இந்த ரெண்டுமே எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம்? பி சென்னையை ரீச் பண்ண போது இந்த டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் வச்சு தானே இங்க கண்டுபிடிச்சோம். அப்ப பி சென்னையை ரீச் பண்றப்ப இவன் எக்ஸ்ட்ராவா 1300 டிராவல் பண்ணிருக்கானா, பி சென்னையை ரீச் பண்றப்ப ஆர் 1500 கிலோமீட்டரும் டபிள்யூ 1800 கிலோமீட்டரும் டிராவல் பண்ணிருக்காங்க ஏற்கனவே அர்த்தம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இவன் டிராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் இது கிடையாது. ஏற்கனவே இவ்வளவு முந்தி இருக்கான், 300 ஏற்கனவே முந்தி இருக்கான். யாரு? டபிள்யூ ஆரை விட. அப்ப எவ்வளவு முந்தி இருக்கான், எக்ஸாக்ட் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இன்னும் இவன் டிராவல் பண்ண வேண்டியது எவ்வளவு? 1200. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? அதே 3000 தான். இன்னும் இவன் டிராவல் பண்ண வேண்டியது எவ்வளவு? 1500. டோட்டல் டிஸ்டன்ஸ் அதே 3000 வந்துருச்சா? அப்ப கரெக்டா தான் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 3000 பி வந்து 150 150 டிராவல் பண்ணா எவ்வளவு நேரத்துல டிராவல் பண்ணுவான்? 20 ஹவர்ஸ் எடுத்துக்குவான். 20 ஹவர்ஸ் நான் 2 PM இருந்து 2 AM தான் 2 PM இருந்து மறுபடியும் 2 PM எவ்வளோ? 24 ஹவர்ஸா? அப்ப இதுல இருந்து ஒரு 4 மணி நேரம் முன்னாடினா 12 10 மணியா? 2 மணில இருந்து 4 மணி நேரம் முன்னாடினா 10 மணி. அப்ப இது AM இருக்குமா? ஏன்னா PM வந்து 12க்கு அப்புறம் தான் பிறக்கும். ஸோ ஆன்சர் 10 AM. இப்படிதான் பண்ணு. 20 ஹவர்ஸ்க்கு ஒன்னொன்னா எண்ணக்கூடாது. 13 14 15 பண்ணக்கூடாது. 2 to 2 24 ஹவர்ஸ், ஒரு 4 மணி நேரம் முன்னாடி எவ்வளோ, அவ்வளவுதான் பார்க்கணும். சரியா? கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? மூச்சு வாங்குது இந்த கொஸ்டின் எடுக்க. ஓகே, இஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பீட் ஆஃப் பைக் ஆர் அண்ட் வி வந்து 54. ஓகேவா? இவங்க ரெண்டு பேரோட ஸ்பீட் டிஃபரன்ஸ் வந்து 54. டிஃபரன்ஸ் வந்து 54. ஒய்யோட ஸ்பீடு கொடுத்துட்டான் 144ன்னு. ஒய்யோட ஸ்பீட் 144ன்னு கொடுத்துட்டான். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் சென்னை. டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் கேட்கறான். வழக்கம் போல 3000 தான் இருக்கும்னு போடலாம் நம்பி. ஆனா தேர்ட் செம்ம பார்த்ததுல இருந்து ஒரு பயம் இருக்கும், ஐயோ ஒருவேளை இல்லைன்னா என்ன பண்றதுன்னு. சரி, இப்போ இதெல்லாம் அப்படியே ஸ்பீடெல்லாம் அப்படியே ஒரு சைடு ஓரம் கட்டிடலாம். ஸ்பீடெல்லாம் அப்படியே ஒரு சைடு ஓரம் கட்டிடலாம். டிஸ்டன்ஸ் வச்சு விளையாடுவோமா? டிஸ்டன்ஸை வச்சு விளையாடுவோமா? ஆர் இன்னும் டிராவல் பண்ண வேண்டியது எவ்வளவு? 1500. இன்னொருத்தன் யாரு? வியா. வி டிராவல் பண்ண வேண்டியது 2400. அப்போ இவன் 1500 இன்னும் டிராவல் பண்ணணும். 2 டிராவலு. இவன் 2400 டிராவல் பண்ணும். அப்போ ரெண்டு பேரும் ஒரே டைம் தான் டிராவல் பண்றாங்க. பி ரீச் ஆகுறப்ப இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்குன்னா ரெண்டு பேரும் ஒரே டைம்னா இவனை விட இவன் எவ்வளவு அதிகமா டிராவல் பண்ணியிருக்கான்? 900 அதிகமா டிராவல் பண்ணியிருக்கானா ஆறு. அப்போ இவனை விட ஸ்பீடு வந்து இவனை விட ஆருக்கு ஸ்பீடு அதிகமா இருக்குமா? வியை விட ஆரோட ஸ்பீடு அதிகமா இருக்கும். அப்பதான் இவன் 900 அதிகமா டிராவல் பண்ணியிருப்பான். அதே மாதிரி ஒய் பாருங்களேன், இன்னும் 600 கிலோமீட்டர் தான் டிராவலே பண்ணணும். ஒய்யோட ஸ்பீடு அப்படியே ஓரமா வச்சுக்குவோம். ஒய் வந்து இன்னும் 600 தான் டிராவல் பண்ணும். அப்ப இவன் ஆரை விட இவன் வந்து 900 அதிகமா டிராவல் பண்ணியிருக்கானா ஒய். வியை விட ஆர் 900 அதிகமா டிராவல் பண்ணியிருக்கான். ஆரை விட ஒய் 900 அதிகமா டிராவல் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஓகேவா? அப்போ நான் இங்க வந்து உங்களோட டிஸ்டன்ஸ் எப்படி எழுதலாமா? ஆர் ஆல்ரெடி வி ஒய். ஆர் வி எழுதும்.
ஏன்னா வி தான் சின்னது. அதுக்கப்புறம் ஆர், அதுக்கப்புறம் ஒய். வி வந்து வி வந்து எக்ஸ் கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருந்தா ஆர் எவ்வளவு போயிருப்பான்? எக்ஸ் பிளஸ் 900. ஒய் எவ்வளவு போயிருப்பான்? எக்ஸ் பிளஸ் 1800. அதாவது இவனை விட 900 அதிகம், ஆரை விட 900 அதிகம். அப்போ இவனுக்கும் ஸ்பீட் ரேஷியோ எவ்வளோன்ட்டான்? 54 கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்ட்டானா. இவன் 900 கிலோமீட்டர் அதிகமா டிராவல் பண்றதுக்கு இந்த ஸ்பீடு தேவைப்படுது. அப்ப இவனை விட இவன் 900 டிராவல் பண்றதுக்கு அதே 54 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கணுமா? இவனை விட 54 எக்ஸ்ட்ரா ஸ்பீட் வச்சிருந்தா தானே அதே 900 எக்ஸ்ட்ராவா டிராவல் பண்ணிருக்க முடியும். ஏன்னா எல்லாருமே ஒரே டைம் தான் டிராவல் பண்றாங்க. பி வந்து சென்னையை ரீச் பண்றப்ப 3 பேரும் எவ்வளவு டைம் டிராவல் பண்றாங்களோ அதே டைம் தான் டிராவல் பண்றாங்க. அப்ப இவன் 900 எக்ஸ்ட்ராவா போறதுக்கு 54 எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா அவனை விட 54 அதிகமா வச்சிருக்கவன் தான் என்ன பண்ணுவான்? 900 எக்ஸ்ட்ரா போவான். அப்போ ஒய்யோட ஸ்பீடு 144னா ஆரோட ஸ்பீடு என்னவா இருக்கும்? இதை விட 54 கம்மியா இருக்கும், அதாவது 90. வியோட ஸ்பீடு என்னவா இருக்கும்? இதை விட 54 கம்மியா இருக்கும், அதாவது 36. இது வரைக்கும் இப்ப கண்டுபிடிச்சிட்டோமா? இது வரைக்கும் இப்ப கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப நம்மளுக்கு என்ன தேவை? டோட்டல் டிஸ்டன்ஸ் தேவை. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மூச்சு வாங்குது. டோட்டல் டிஸ்டன்ஸ் தேவையா? இப்போ எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஸ்பீடை வச்சுதான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். எவ்வளவு நேரம் போயிருக்கு? 51 மினிட்ஸ். மூச்சு வாங்குதுடா சாமி. ஓகே, இந்த ஸ்பீடை வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். ஸ்பீட் ரேஷியோ பாருங்க, ஆருக்கும் விக்கும் ஸ்பீட் ரேஷியோ என்னங்க? ஸ்பீட் ரேஷியோ 90:36. ஸ்பீட் ரேஷியோ என்ன வரும்? 6 டேபிள்ல போட்டோம்னா 15 6. மறுபடியும் ஒரு டேபிள்ல வரும் போலயே. டேபிள் 18 டேபிள் 5:2. ஸ்பீட் ரேஷியோ 5:2னா டிஸ்டன்ஸ் ரேஷியோவும் என்னவாதான் இருக்கும்? டயர்ட் ஆயிடுச்சு மக்களே. நைட்டு 11:40 டைம். டிஸ்டன்ஸ் ரேஷியோவும் என்னவாதான் இருக்கும்? 5:2 தான் இருக்குமா? எப்போ வச்சாலும் அதே ரேஷியோ தான் இருக்கும். இங்க வந்துருச்சா? ஆருக்கும் வீக்கும் தான் பாக்குறோம். இந்த 900 வந்து இந்த 3 பார்ட்னால வந்தது தானா? 3 பார்ட்னால வந்ததுனா 900. அப்போ இவன் ஆல்ரெடி டிராவல், அதாவது இப்ப எக்ஸ்ட்ராவா இருக்கிற 900 வந்து இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற 3 பார்ட்னால, இப்போ இங்க இருக்கிற 5 பார்ட் வந்து இவன் ஆல்ரெடி டிராவல் பண்ணதா? 3 பார்ட்டா 900னா 1 பார்ட் 300, 5 பார்ட் 1500. இந்த 2 பார்ட் எவ்வளோ? 600. அப்ப வீக்கு இன்னும் டிராவல் பண்ண வேண்டியது 2400 இருக்கு. ஆட் பண்ணோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் 3000 கிடைச்சிரும். ஐயோ தூக்கம் வருதுடா. இவனுக்கு இன்னும் டிராவல் பண்ண வேண்டிய 1500 இருக்கு. ஆட் பண்ணோம்னா இவனுக்கும் 3000 கிடைச்சிரும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 3000 முடிஞ்சு. டயர்ட் ஆயிடுச்சு மக்களே கடைசியில இந்த சம்ம. இது வரைக்கும் எடுத்ததுலேயே ஒர்த்தான சம் எனக்கு தெரிஞ்சு அப்ளிகேஷன் மாடல்ல. ஓகே, காலைல இந்த வீடியோ அப்லோட் ஆயிரும். நாளைக்கு காலையில அடுத்த டிஐ வந்துடும். இன்னைக்கு மதியம், இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இன்னைக்கு காலைல இந்த வீடியோ அப்லோட் ஆகுது 6:30க்கு. மதியம் உங்களுக்கு கிளர்க் மெயின்ஸ், எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்ல ஆப்டி எப்படி பண்ணணும்ன்றதுக்கான, எப்படி அட்டன் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்லோட் ஆகும். மதியம் ஒரு 2:00 2:30 கிட்ட அப்லோட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ மறக்காம பார்த்துக்கோங்க. 30 டேஸ் தான் இருக்கு. எப்படி படிக்கணும், என்னென்ன ஆப்டிடியூட்ல படிச்சோம்னா நம்மளுக்கு எஸ்பிஐ கிளர்க்ல யூஸ் ஆகும், அப்படி மெயின்ஸ்ல யூஸ் ஆகும்ன்றத நான் அந்த வீடியோல சொல்ல ட்ரை பண்றேன். ஓகேவா? சரி, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய் பாய், முடிச்சுக்கலாம்.